உடைய தயவு பெரியது ஆண்டவரே. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. இந்த கிருபை எப்போது நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? அவரே நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் ஒருவரே. மனிதர்களை நம்பி அநேக நேரம் சோர்ந்து போயிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் மனிதர்களுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்த தேவன் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதனாலும் கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லையா? ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் என்று சொன்ன தேவன், அக்கினியா இறங்குகிற தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நல்ல தேவன் எல்லாரும் கரங்களை தட்டி அக்கினியில் நடந்து வந்தோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை, இந்த மகிமை உள்ள ராஜாதி ராஜா இன்றைக்கு நம்மத்தில் வெளிப்படுவார். அவர் அக்கினிமயமான நாவுகளை உடையவர், அக்கினி சுவாலை போல கண்களை உடையவர். அவருடைய தலை தங்கமயமா இருக்கிறது. அவர் உடல் முழுவதும் அக்கினியா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை கொள்ளும் நிலவரப்பா.